நம்ம மேல இருக்கிற மரியாதையாலதான் கிளைண்ட் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதை செட்டில் பண்றதுக்கான பணத்தை எல்லாம் எப்பவோ நம்ம கொடுத்துட்டோம் நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. மருமகன் அந்தால முழுசா நம்புனதுக்கு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போயிருக்கான் பாருங்க. இதெல்லாம் பார்த்து தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. இத்தனை நாள் இதை நான் பார்க்காம இருந்ததுனாலதான் இப்படி ஆயிருக்கு. இதுக்கப்புறமாவது நான் தான் இதை பத்தி கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்தாகணும். சக்தி உள்ளவாடா. சக்தி, நீ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, ஊருக்கு போய் வீட்லயும் பாத்துட்டேன். ஆனா அவங்க இல்ல. நேத்து முழுக்க நாங்க தான் பாருந்தேன். கிளம்புற வரைக்குமே பொன்னி அங்க வரலப்பா. பொன்னி இங்க வந்தானா எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அங்க தங்கி இருந்தியா? உனக்கு ஒரு தடவை பட்டா புத்தி வராதா? இப்படி உன் மரியாதையை இழந்து அவளுக்காக அந்த ஓட்டு வீட்டுல போய் தங்கி இருக்கணுமா என்ன? இதுல என்னமா இருக்கு? என் பொண்டாட்டிய கூட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன். அவ ஒண்ணும் வீட்டை விட்டு தொலைஞ்சு போகலடா. உன் கூட வாழ பிடிக்கலன்னு போயிருக்கா. என்ன நடந்ததுன்னு எல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறீங்களாமா? அவ தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் அவன் மேல பழி போட்டப்ப பொன்னி தனி ஆளா நின்னு போராடி அவன் மேல தப்பு இல்லங்கறத நிரூபிச்சிருக்கு. இப்படி கண்டதையும் சொல்லி இன்னும் அவளை தரக்குறவா பேசாதீங்கம்மா. வேற எங்கெல்லாம் பொண்ணிய தேடின சக்தி? அவ ஊர் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். தெரிஞ்சவங்ககிட்டயும் விசாரிச்சிட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் பொன்னி எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத சக்தி, கண்டிப்பா பொண்ணிய கண்டுபிடிச்சிடலாம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஊருக்கே போனேன். அவளை பத்தின எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. இதுல நான் என்ன அவமானப்பட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதை தாண்டி பொன்னியை நான் கண்டுபிடிச்சு அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வருவேன். என் மேல கோவமா இருக்காங்கிறதுக்காக எந்த சூழ்நிலையில பொன்னி என்னால விட்டு கொடுத்துட முடியாது. சரியா சொன்ன சக்தி. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது பொன்னிதான். பொன்னியை தேடி கண்டுபிடிக்கிறதுல உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா சொல்லு. உனக்காக என்ன வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். சரி, முதல்ல ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா.